ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டுடே மார்னிங் விளாக் தான் பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ எல்லா வேலையும் மெதுவாக தான் பார்த்தேன். ரொம்ப சிம்பிளாகவும் பார்த்தேன். ஸோ வந்துச்சு ஒரு குட்டி கோலம் போட்டு எப்பவும் போல் செடி தண்ணி ஊற்றிட்டு ஸோ அவங்க 3 பேருக்கும் காஃபி ரெடி பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கசாயம் ரெடி பண்ணேன். ஸோ சிம்பிளாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு தயிர் வாங்கிட்டு வந்து கடையில் வாங்கிட்டு வர சொல்லி தயிர் ஊற்றி கிளறி கொடுத்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ முட்டை இருந்துச்சு, பொடி மாஸ் பண்ணிடலாம், ஊறுகாய் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ பாப்பா வந்துச்சு, குளிக்க வச்சு காஃபி கொடுத்துட்டு ஸோ கசாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லலாம், டைஜஸ்ட்டுக்கு சொல்லலாம், ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. இது வந்து ஓமம் 2 ஸ்பூனும் கரிஞ்சீரகம் 2 ஸ்பூன், வெந்தயம் வந்து காய்ச்சணும். பட் அது ரொம்ப கசப்பு தாங்க முடியல. ஸோ அதனால நான் முழுங்கிறேன். எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும்போது சுத்தமாக இருக்குது ரிசல்ட்டு. நல்லா வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ சைட் பை சைடாக வந்து முட்டை பொடி மாசும் ரெடி பண்ணிவிட்டு பாடும் தயிர் ஊற்றி கிளறி பிக்கிள் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஒரு டவுட்டு, பெரிய வெங்காயம் வகையில் வாங்கையில் நல்லா தான் இருக்குது. ஸோ உள்ளே அழுகி இருக்குது. அது எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி டிப்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ரொம்ப அப்படி வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ண இதில் தக்காளியும் கூட அப்படி தான். ஸோ தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி